நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த மாதத்தின் தீம் பார்க்கும்போது வாக்கிங் இன் தி ஸ்பிரிட், ஆவியானுடைய வல்லமையில எப்படி நடப்பது என்று சொல்லி நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த முதலாவது வாரத்துல நம்ம பார்க்கிறோம், why do I still struggle? எதுக்காக நான் இன்னும் போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன்? இந்த செய்தி தலைப்புல walking by the spirit and not by the flesh. ஆவியானுடைய வல்லமையில நடக்கணும், ஆனா மாம்சத்துல நடக்க கூடாதுன்னு சொல்லி இந்த ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக பேருக்குள்ள ஒரு போராட்டம். இந்த போராட்டங்களை நாம அநேக இடத்துல பேசுறதில்ல. தனிப்பட்ட ரீதியில நாம போராட்டத்துக்குள்ள போயிட்டு இருப்போம், ஆனா மற்ற விஷயங்களை பேசுவ தவிர இது யார்கிட்ட பேசுறதில்ல. ஒருவேளை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோம். எப்படி கேட்டிருப்போம்? லார்ட், I won't do this again. இந்த காரியத்தை மறுபடியும் நான் செய்ய மாட்டேன். ஆனாலும் கூட மறுபடியும் நம்ம செய்வோம். நமக்கு சமாதானம் வேண்டும், பொறுமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் கூட நம்ம கோபத்துல ரியாக்ட் பண்ணிட்டு இருப்போம். என்னுடைய வாழ்க்கையில டிசிப்ளின் வேணும்னு கேட்டிருப்போம். ஆனாலும் கூட நம்ம டிசிப்ளின் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம், தாமதம் பண்ணிட்டு இருப்போம். எனக்குள்ள சமாதானம் வேணும்னு சொல்லியிருப்போம். ஆனாலும் கூட அங்கத்துல போராட்டங்கள்ல வருத்தத்துல வாழ்ந்து கொண்டு இருப்போம். எனக்கு பரிசுத்தம் வேணும்னு கேட்டிருப்போம், ஆனா சோதனைக்குள்ள இழுத்துன்னு போயிட்டு இருப்போம். நமக்கு எல்லாருக்குமே தேவனுடைய அன்பு இருக்கு, ஆனா அதுல போராட்டமும் நமக்குள்ள இருக்கிறது. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நமக்கு சின்சியரா தான் நம்ம கேட்கிறோம் ஆண்டவர் இடத்துல. ஆனாலும் கூட நம்முடைய மாம்சம் பலவீனமா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை சண்டே தான் விசேஷமாக நம்ம அலாம் வச்சிருப்போம். அட்லீஸ்ட் காலையில 6 மணிக்காவது நான் ஏஞ்சிக்கணும்னு சொல்லி அலாம் வைக்குவோம். நாளைக்கு நான் காலையில ஏஞ்சி சீக்கிரமா ரெடி ஆயிட்டு பாஸ்டர் அடிக்கடி சொல்றாரு 8:45 வரணும்னு. சரி, அட்லீஸ்ட் அங்கே 9 மணிக்கு நான் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அலாம் வச்சிருப்போம். அல்லது நாளையிலேருந்து நான் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி படுத்திருப்போம். அல்லது நாளைக்கு ஏஞ்ச உடனே நான் ஜெபிக்கணும் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஏஞ்சிருப்போம். இனிமே நான் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம நல்ல சக்தி வாய்ந்த உணவு மாத்திரம் சாப்பிடணும்னு. ஆனா காலையில ஏஞ்ச உடனே அலாம் அடிக்கும். ஐயோ, நம்ம பாஸ்டர் தானே, அவர் கிருபையின் பாஸ்டர், பரவாயில்ல, ஆண்டவர் எப்படியே நம்ம மன்னிச்சிட்டாரு, ஆராதனை முடிச்சிட்டு பேர் கூட போலாமே, ஒன்றும் இல்லையே அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாம கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஐயோ லேட் ஆகிட்டோன்னா உள்ளத்துல ஒரு ஸ்ட்ரகிள், உள்ளத்துல ஒரு போராட்டம். நான் தவறு பண்ணிட்டேனா, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனா, உள்ளத்துல ஒரு குற்ற உணர்வு. ஐயோ நாளைக்கு ப்ரேயர் பண்ணோன்னு ஏன் நான் ப்ரேயர் பண்ணல, ஐயோ ஒரு கில்ட்டி ஃபீலிங். பரவாயில்ல விட, ப்ரேயர் பண்ணலன்னா ஆண்டவரை திட்டு வரா போறாரு. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு, நாளைக்கெல்லாம் நாளன்னைக்கு, நாளன்னைக்கெல்லாம் அடுத்த வாரம், அடுத்த வாரம் இல்லைனாக்கா அடுத்த கிறிஸ்மஸ், அடுத்த கிறிஸ்மஸ் இல்லைனா நியூ இயர், நியூ இயர் இல்லைனா குட் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே இல்லைனா ரெசரக்ஷன் சண்டே. எப்போ வேணா ப்ரே பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளத்துல ஒரு போராட்டம் இருக்குது, ஆசை இருக்குது, ஆனாலும் கூட போராட்டம். நமக்குள்ள சின்சியரிட்டி இருக்கு, ஆனா வல்லமை இல்லை. வல்லமை இல்லாதனால தான் நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கிறோம், தாமதம் பண்ணிட்டு இருக்கிறோம், தள்ளி போட்டுட்டே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் பார்க்க போறோம் இந்த வார்த்தைகள்ல இருந்து எப்படி என்ன நடக்குது நமக்குள்ள, ஏன் இப்படி நமக்குள்ள ஒரு 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 போராட்டம். நான் நினைக்கிறத செய்ய முடியல, ஆனா நினைக்காததை தான் செய்யறேன், எதற்காகன்னு. அது வேதம் தான் நமக்கு ஆன்சர் கொடுக்கறதா இருக்கு. அதாவது இன்னைக்கு பார்க்கும்போது நாம எப்படி நம்முடைய வாழ்க்கையை வித்தியாசமாக வாழ வேண்டும், அதோட ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபந்தம் 5வது அதிகாரம் 16 18 3 வசனங்கள் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றேன் நான். ஏன்னா அந்த மீதியான காரியங்கள்லாம் நான் போல. இந்த 3 வசனங்கள்ல அதிகமான சத்தியம் நிரம்பி இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் நமக்காக வைத்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது
So I advise you to live according to your new life in the Holy Spirit. என்ன பாருங்க, நான் படிச்சது அங்கே இருந்துச்சுங்களா? இல்லை தானே? அப்போ என்ன பாருங்க, சரிங்களா? உங்களுடைய டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னோடய டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால என்ன பாருங்க, கண்ணை பாருங்க, ஓகே, நல்லா பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. புரிஞ்சிச்சிங்களாங்க? ஓகே, வெரி குட்ங்க. ஸோ அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், விசுவாசிகளுக்கு அட்வைஸ் பண்றாரு. என்னன்னாக்கா, டு லிவ் அக்கார்டிங் டு யுவர் நியூ லைஃப் இன் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருக்குள்ள கொடுத்திருக்கிறதான உங்களுடைய புதிய வாழ்க்கை, அந்த புதிய ஜீவன், ஆவியானவருக்குள்ள இருக்கிற ஜீவன் படி நீங்க வாழ வேண்டும். இந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு மற்ற காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய உள்ளான மனிதன் சொல்றோம் இல்லைங்களா, அவன் மரித்திருந்தானா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உயிரோட தானே இருக்கிற பாஸ்டர், உள்ள மரித்திருந்தா என்ன காரியம்னாக்கா, தேவன் நம்மை சிருஷ்டித்தது போல் எப்படி சிருஷ்டித்தார்னாக்கா, அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்தார். அவருடைய சுவாசம். அப்போ நமக்குள்ள ஆவி, இப்ப பாருங்களேன், நான் ஆவியா இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா இந்த தேகத்துக்குள்ள தங்கி இருக்கு. எத்தனை புரியுதுங்க? இப்போ நீங்க சொல்லுங்க, நான் ஒரு ஆவின்னு பயப்படாம சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாம் ஆவிங்க தான், சரிங்களா? அந்த ஆவிக்கு ஒரு ஆத்மா இருக்கு. சொல்லுங்க, நான் ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா இந்த தேகத்துக்குள்ள தங்கி இருக்கு. ஓகே, நல்லா புரிஞ்சுட்டீங்க, ரொம்ப அழகா சொல்றீங்க, பியூட்டிஃபுல். அப்போ அந்த ஆவி ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அவரோடு கூட அந்த ஆவி உறவாடி இருந்துச்சு. ஆனா ஆதாம் ஏவாள் பாவத்தை செய்த போது அந்த ஆவி ஆண்டவரோடு கூட உறவாடுற கெப்பாசிட்டி, தன்மைய இழந்துடுச்சு. அப்ப அந்த ஆவி மரித்தது போல ஆண்டவரோடு கூட உறவாடல. ஆனா உள்ள இருக்குது, ஆனா ஆண்டவரோடு கூட உறவாடுற கெப்பாசிட்டி இல்ல. நம்ம கிட்ட மொபைல், எத்தனை பேர்ட்ட மொபைல் இருக்குங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். மொபைல் 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 பேசுறது சிஸ்டர் இருக்குது மொபைல். வெரி குட், ஓகே, மொபைல். இப்போ அந்த மொபைல் உங்ககிட்ட இருக்குது, ஆனா அதுல சார்ஜ் இல்லைன்னா என்ன ஆகுங்க? இப்போ அந்த மொபைல் ரிப்பேர் ஆகுதா இல்ல சார்ஜ் இல்லையா? நமக்குள்ள இருந்த ஆவி சார்ஜ் இல்லாம செத்து போயிருந்துச்சு. இதுமே புரியுதுங்க? ஆனா எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய ஜீவன் நமக்குள்ள வரும்போது, நமக்குள்ள அந்த மொபைல்ல சார்ஜ் வந்தாக்கா மொபைல் எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுதோ, நமக்குள்ள ஆவியானவர் இயேசுவே உள்ள வரும்போது, உள்ளான மனிதன் மரித்திருந்தவன், பாவத்துக்கு மரித்திருந்தான், அவன் இப்போ உயிரோடு கூட ஆயிட்டா. ஆவியானவர் இயேசுவோட கூட பேச, அப்பாவோட கூட பேச கனெக்ஷன் உருவாயிடுச்சு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் புரிஞ்சுச்சுங்க? அப்ப நமக்கு உலகத்துல இருக்கிறவங்க வித்தியாசம் இருக்கு. நமக்குள்ள ஆவி, நான் தான் ஆவி. சொல்லுங்க, நான் தான் ஆவின்னு சொல்லுங்க. நல்ல வேலை நீங்க தான் ஆவி, என்ன சொல்லல, நான் தான் ஆவி, எனக்குள்ள ஆத்மா இருக்குது. அந்த ஆவி மரித்து இருந்துச்சு, இப்போ எல்லாருக்குள்ளவே அந்த ஆவி உயிரோட கூட இருக்கிறது. எப்படி உயிரோட கூட ஆச்சுங்க? நாங்கெல்லாம் இப்ப கிணத்துல குச்சோம், இயேசுவை விசுவாசித்தோம். விசுவாசிக்கும் போது ஆவியானவர் உள்ள வந்தாரு. ஆவியானவர் உள்ள வரும் போது மரித்திருந்தவன் உயிரோடு கூட ஆயிட்டான். இது வரைக்கும் புரிஞ்சுச்சுங்களா? அப்போ அந்த உயிரோடு கூட ஆனானாக்கா அவன் ஆண்டவரோடு கூட பேசுற தன்மையை பெற்றுக்கொண்டான். அவனுக்குள்ள உயிர் வந்துடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, ஆவியானவன் உயிரோடு கூட இருக்கிறான். அப்போ அந்த ஆவி உயிரோடு கூட ஆனவன் ஆவியானுடைய வழியில நடக்கிறவனாக இருக்கணும். நம்ம புதிய சிருஷ்டி. ஏன் புதிய சிருஷ்டின்னு சொல்றோம்? உள்ள மரித்திருந்தவன் உயிரோடு கூட ஆயிட்டான், அப்ப புதிய சிருஷ்டி. எத்தனை புரியுதுங்க? ஆனா மாம்சம் இன்னும் புதுசா ஆகல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாம்சம் புதுசா ஆகல, நம்மளுடைய எண்ணம் புதுசா ஆகல.
மாம்சன்றது பழைய காரியங்கள் நம்ம படிச்சே இல்லைங்களா, அது அப்படியே இருக்குது. ஆனா உள்ளான மனிதன் புதுசாயிட்டான், அவனுக்கு ஆண்டவரோடு கூட தொடர்பு ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சிச்சு உங்களுக்கு? சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னாக்கா, அப்போஸ்தலன் பவுல் இந்த 5வது அதிகாரத்துல 3 காரியத்துல பிரிச்சிருக்கிறாரு. எப்படின்னா, ஒன்னு ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துக்குள்ள விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, ஆமென், தரித்திரத்திலிருந்து விடுதலை. இன்னொரு பகுதியில் என்ன சொல்றாருனாக்கா, உனக்கு விடுதலை கிடைச்சிச்சுப்பா, ஆனா விடுதலை லைசன்ஸா? மறுபடியும் போய் பாவத்தை செய்ய லைசன்ஸா? இல்ல, தேவனோடு கூட உறவாட லைசன்ஸ், மற்றவங்களை நேசிக்க லைசன்ஸ், தேவனுடைய அன்புல. அதுக்கு தான் ஃப்ரீடம் உனக்கு. ஃப்ரீடம் எதுல இருந்து? ஃப்ரீடம் பாவத்திலிருந்து, ஃப்ரீடம் நோயிலிருந்து, ஃப்ரீடம் சாபத்திலிருந்து, ஃப்ரீடம் தரித்திரத்திலிருந்து, ஃப்ரீடம். இதுல இருந்து ஃப்ரீடம் கிடைச்சிச்சு. எனக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. போய் மறுபடியும் போய் பாவத்துல விழுவதுக்காக இல்ல, தேவனோடு கூட உறவாட, அப்பான்னு சொல்ல, அப்பான்னு அவனோட கூட பேச. பாவிகளா இருந்த நாம இன்னைக்கு நீதிமான்களாக அப்பாவோட கூட உறவாட. எத்தனை புரியுதுங்க? அப்பாவுடைய அன்பை பெற்றுக்கொண்டு பிறருக்கு அன்பை கொடுக்க நமக்கு லைசன்ஸ் கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட இந்த இடத்துல நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை எப்படி क्वेश्चनனாக்கா, if you are not under law, how do we actually live right? நாம உலக பிரகாரமான ரூல்ஸ்ல, கண்டிஷன்ஸ்ல வாழாதபடிக்கு நான் ஒவ்வொரு நாளும் எப்படி ஆவியானவர் அந்த புதுசா இருக்கிற சிருஷ்டிக்குள்ள எப்படி வாழ்வது, இதைத்தான் அவர் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு, ஆவியானுடைய வல்லமை நிமித்தமாக. ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல walk by the spirit, walk in the spirit, walking in the spirit, ஆவியானவருக்குள்ள நடப்பதுன்னா என்ன, அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 3 காரியம் இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள போறோம். ஹல்லேலூயா. சோ கிரேக்கல பார்க்கும்போது பெரிபாஷியோன் அப்படி சொன்னாக்கா, நம்மளுடைய நடத்தை, தேவனை போல ஒரு நடத்தை வாழ்வது, ஆவியானவருக்குள்ள நடத்தை, நம்மளுடைய வாழ்க்கை அவருக்குள்ள நடக்கிறது. அப்படின்னாக்கா இது ஒரு சண்டே மாத்திரம் நடக்கிறது அல்ல, எப்பயாவது வருஷத்துல ஒரு முறை நடக்கிறது அல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு முறையும் நம்முடைய தீர்மானத்துல, நம்முடைய பேச்சுல, எல்லாவற்றிலும் அந்த புதிய மனிதன் ஆவியானுடைய வல்லமையில, ஆவியானவர் உணர்த்ததில்ல நடக்கிற வாழ்க்கை தான் வாக்கிங் இன் தி ஸ்பிரிட். அது மாதிரி புரியுதுங்க? ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை அவரோட தொழுதலோடு கூட, அவருடைய வல்லமையோடு கூட, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கிறது தான் வாக்கிங் இன் தி ஸ்பிரிட். ஆமென். Hallelujah. So it is living under the Spirit's influence, depending on Spirit's power, respond to the Spirit's prompting. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எனக்குள்ள ஏதோ சொல்றாரு, அதை கேட்டு செவி கொடுத்து நடப்பது, ஆவியானுடைய வல்லமையில நடப்பது, ஆவியானுடைய உணர்த்துதலால நடப்பது. என்னுடைய ஒவ்வொரு நாளுடைய தீர்மானங்கள் என்னுடைய சுயத்தினால அல்ல, ஆவியானுடைய சொல்லுனால, அவருடைய உணர்த்ததுனால நடக்கிற காரியம் தான் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. சோ இது வந்துட்டு இப்படி நாம நடக்கும்போது நம்மளுடைய மாம்சையின் இச்சத்துக்கு நடக்காம ஆவியானுடைய இஷ்டத்துக்கு நடக்கிறவர்களாக, இப்படி ஆவியானவருக்குள்ள நம்முடைய வாழ்க்கை நடக்க 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 என்ன ஆகுதுனாக்கா, பழைய காரியங்கள், மாம்சத்தின் காரியங்கள், நாம் இங்க பேசின காரியங்கள் எல்லாம் மாம்சத்தின் இச்சைகள் இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், ஏன்னோ தேவனுக்கு முன்பாக எது பெருசா பெரிய காரியங்கள் நமக்குள்ள, பணமா இருக்கலாம், வேலையா, அநேக காரியங்கள், பிரிவினைகள், சண்டைகள், இதெல்லாம் வருதோ மாம்சத்திலிருந்து வர காரியங்களா இருக்கிறது. நான் ஆவியானவருக்குள்ள நடக்க நடக்க நடக்க, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்க நடக்க, இந்த மாம்சத்தின் கிரியைகள்ல
எல்லா பலன் கீழே விழுந்து போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆவியானவர் கூட சந்தோஷத்தோடு கூட சமாதானத்துக்குள்ள நடக்கிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. சோ என்னுடைய முயற்சினால எனக்குள்ள வருகிறதான மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ள முடியாது. ஆனா ஆவியானவருக்குள்ள இயேசு கிறிஸ்து பாவத்தை சிலுவையில் எடுத்தார். ஆனா ஒவ்வொரு நாளும் நான் வெற்றி பெறணும். அந்த பாவத்தின் எண்ணங்களை மேற்கொண்டு போனாக்கா என்னால முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய வல்லமையினால மாத்திரமே முடியும். ஆமென். சோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுனாக்கா, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நம்முடைய உள்ளத்துல ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. யாருக்கு போராட்டம்? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கும். அதாவது எனக்குள்ள வந்துட்டு ஆவியானவர் இருக்கிறா, எனக்குள்ள ஆவி உயிரோட இருக்குது. நம்மெல்லாம் யாருன்னு சொன்னாங்க? சத்தமா சொல்லுங்க. ஆவி என்ன இருக்குது? ஆவிக்கு ஆத்மா. ஆத்மா எங்க தங்கி இருக்குது? ஸ்டொமக்லையா? ஸ்டொமக்லையா? நமக்குள்ளையா? உங்களுக்குள்ள. ஓகே, சரிங்க. நாம ஆவியா இருக்கிறோம், நமக்கு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா இந்த தேகத்துக்குள்ள தங்கி இருக்குது. ஆனா இப்ப ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் அந்த புதிய மனுஷனை நடத்துறாரு. ஆனா இந்த மாம்சம், பழைய எண்ணங்கள் இந்த புதிய மனுஷனோட கூட போராட்டம் நடந்துட்டே இருக்கிறது. புரியுதுங்க? பழைய எண்ணங்கள் தீமையான காரியங்கள் செய்ய தோன்றது. ஆனா புதிய ஆவியானவர் நிமித்தமாக அந்த புதிய மனுஷன் ஆண்டவரோட காரியங்கள் செய்ய அவனுக்கு ஆசாசியா இருக்குது. அந்த பழைய மாம்சத்தின் காரியம் விட மாட்டேங்குது. அதுக்குள்ள எப்போதுமே உள்ளத்துல ஒரு போராட்டம். நான் ஆண்டவருடைய காரியம் செய்யணும், ஆனா இந்த பக்கம் மாம்சத்தின் காரியம் விட மாட்டேங்குது. நான் ஏஞ்சி பிரேயர் பண்ணணும், ஆனா தூங்கிடுறேன். புரியுதுங்க? ஹல்லேலூயா. சோ இது வந்துட்டு மாம்சம். இது வந்து நான் இந்த ஜஸ்ட் இந்த உருவம் மாத்திரம் கிடையாது, ஆனா சுயம், செல்ஃப் சென்டர்ட் நேச்சர். இந்த மாம்சம் சொல்றது சுயம், சுயம், நானு நானு நானு, எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான். இது எப்படின்னா, நாம ஆதாம் ஏவாள் பாவம் அவங்க செய்து இல்ல பரவாயில்ல, நான் தேவனை போல ஆகணும் நானுன்னு சொல்லிட்டு அவங்க கீழே விழுந்தாங்க பாருங்க. அந்த கீழே விழுந்தது நிமித்தமாக நமக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்ததுனால இப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் காட். நான் தேவன்கிட்ட இருந்து செப்பரேட், பரவாயில்ல, நான் தனியா இருக்கிறேன், என்னால முடியும், என்னால மேனேஜ் பண்ண முடியும். ஆனா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது, இது வந்துட்டு அவருடைய பிரசன்னம், அவருடைய பவர் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. சோ இது ரெண்டுத்துக்கும், மாம்சத்துக்கும் ஆவிக்கும், சுய இச்சைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும், இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், உடனடியாக எனக்கு கிடைக்கணும், உடனடியாக இந்த ஆசை, இதை சாப்பிடணும், இதை பண்ணணும், இந்த காரியத்துல விழணும்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு எட்டர்னல், நான் நித்தியத்துக்கு போகணுமே, நான் கொஞ்சம் காத்திருக்கலாமே. இந்த ஒரு போராட்டம் நமக்குள்ள நடந்துட்டே இருக்குது. ஒன்னு இண்டிபெண்டன்ஸ், இன்னொன்னு டிபெண்டன்ஸ். ஒன்னு நான் ஏன் இஷ்டத்துக்கு போனோம், இன்னொன்னு ஆவியானவரை சார்ந்து இருக்கிறோம்ன்றது தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து. ஆனா அப்போஸ்தலன் பவுல் எதை சொல்றாரு? we are led by the spirit, we are walking in the spirit, walk in the spirit. அப்போ ஆவியானவர்களை நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்குது, நமக்கு ஒரு வழி கிடைக்குது. ஆவியானவர் நம்மள ஆளுகை செய்து நடக்கிறவரா இருப்பாரு. அப்ப நாம பழைய காரியங்கள், அந்த மாம்சத்தின் இச்சை, அதுல போய் விழுவாம ஆண்டவருடைய காரியங்கள்ல நடக்கிறவர்களாக மாறும். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. சோ இப்படி ஆண்டவருக்குள்ள நடக்கிற காரியங்கள்ல நாம உணர்த்தப்பட்டு நடக்கும்போது நமக்கு எதிராக நியாயப்பிரமாணங்கள் இல்லை. there is no law against. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. சரிங்க, இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சுட்டு நாம இப்போ செய்திக்குள்ள போவோம். 3 காரியம் நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் புரிஞ்சுங்க இது வரைக்கும்? இந்த 3 வசனங்கள்ல இருந்து என்ன ஆவியானவர், என்ன ஆவியானவர் நடக்கிறதுனா என்ன, மாம்சனா என்ன, ஆவியானவர்னா என்ன, இதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதுல இருந்து நம்ம செய்தியை பார்க்கலாம். 3 காரியங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இந்த செய்தியில என்ன பார்க்கிறோம்னாக்கா, நீங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், அது சொல்லல. ட்ரை பண்ண தேவையில்லைன்னு சொல்ல போறோம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ட்ரை இல்லைங்க.
நீங்களே உங்களுடைய லைஃபை கண்ட்ரோல் பண்ணிக்க. நீங்க எப்படின்னா நல்லா மேல வரணும். உன் பிள்ளைங்க சொல்றாங்க நல்லா மேல வந்துடுறா, நல்லா படிச்சிடுறா. அப்ப அவனுக்குள்ள என்ன ஆகுதுனாக்கா அவனே பண்றான்னு. அப்ப நாம என்ன பண்றோம், அப்பா என் பிள்ளைக்கு நல்ல அறிவித்தாங்க, என் நல்ல ஞானத்தை தாங்க. யார் மேல டிபெண்ட் ஆகிறோம்? தேவன் மேல டிபெண்ட் ஆகிறோம். என் பையன் நல்லா படிக்குவான், வந்துருவான். அவன் படிக்கிற பையனாச்சே. யார் மேல டிபெண்ட் ஆனோம்? யார் மேல டிபெண்ட் ஆனோம்? பையன் மேல. ஒரு வருஷம் பார்த்தான், 2வது வருஷம் ஃபெயில் ஆயிட்டான். என்னோட அப்படி பண்ணிட்டு பலார் அடிக்கிறது. யார் மேல டிபெண்ட் ஆனீங்க? பையன் மேல. இப்ப நான் என்ன பண்றோம், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் இந்த மாதிரி பார்க்காத எத்தனை காரியங்கள் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா நாளைக்கு நீங்க ஃபெயில். யார் மேல டிபெண்ட் ஆனீங்க? உங்க மேல டிபெண்ட் ஆனீங்க, மாம்சத்து மேல. சோ இந்த செய்தி மாம்சத்து மேல டிபெண்ட் ஆகுறது, நம்ம மேல டிபெண்ட் ஆகுறதுல, அல்லது நம்முடைய உழைப்பினால டிபெண்ட் ஆகுறதுல. ஆவியானவருக்குள்ள ஆழமான உறவு, அவரோடு கூட எப்படி நடக்கிறது. அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் அல்ல ராஜா, நீங்க தான் என்னோட வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. நீங்க செய்து நான் எல்லாமே சரியா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க 3 காரியத்துக்கு? பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நான் முடிச்சிடுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க லஞ்சுக்கு போயிடலாம். சீக்கிரமா முடிச்சிடலாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? ஆமென். வாக்கிங் இன் தி ஸ்பிரிட் என்னன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, மாம்சம் என்ன தெரிஞ்சிச்சு, ஆவியான தெரிஞ்சு. நம்ம முதல்ல எப்படி இருந்தோம் உலகத்துல. இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசுவை தெரியல, அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்காங்க? அவங்களுக்குள்ள போராட்டம் இருக்குமா? போராட்டம் இருக்குமா? இருக்காதா? இருக்காது. அவங்களுக்கு என்ன மாதிரி போராட்டம் வரும்? கடன் பிரச்சனை வரலாம், மற்ற பிரச்சனை வரலாம். உங்களுக்குள்ள என்ன போராட்டம்? என்ன போராட்டம்? ஐயோ நான் இதை செய்துட்டேனே, இது செய்யக்கூடாது, இந்த போராட்டம். ஏன் உங்களுக்கு அந்த போராட்டம்னாக்கா, செத்து போனவங்களுக்கு எதனா போராட்டம் இருக்குமா? செத்து போனவங்க ஏஞ்சி ஃபைட் பண்ணுவாங்களா? ஆனா உங்களுக்குள்ள உயிரோடு இருக்கிறது. யார் உயிரோடு இருக்கிறதுங்க? உங்களுடைய ஆவி உயிரோடு கூட இருக்குது. ஆவியானவர் உயிரோடு கூட இருக்கிறாரு. அதனால தான் அந்த ஆவி மாம்சத்தோடு கூட போராடினே இருக்குது. எத்தனை புரியுதுங்க? அல்லேலூயா, ஆமென். ஆனா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க பாவத்துல மரித்து இருக்கிறாங்க, இயேசு தெரியாதவங்களுக்கு. அதனால தான் கண்மூடித்தனமாக எதை வேணா செய்யலாம், எதை வேணா பண்ணலாம். எப்படின்னா குடிக்கலாம், எப்படின்னா தம் அடிக்கலாம், எங்கன்னா போய் ஜூதாடலாம், எங்கன்னா போய் எந்த பொம்பளை கட்டணா இருக்கலாம், எவ்வளவு கடன் வாங்கலாம், எவ்வளவு பணத்தை சேவை இருக்கலாம், பணம் 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 ரொப்பி இருக்கலாம், யார் மேல பிளேம் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனா அவங்கள்ட்ட போராட்டம் இல்லை, அவங்களுக்கு நல்லா இருக்குது, ஜாலியா இருக்குது. ஏன்னா மாம்சம் அவங்கள ஆளுகை செய்து நிற்குது. நாம புது சிருஷ்டியா இருக்கிறோம். நமக்குள்ள யார் இருக்கிறது? ஆவியானவர். ஆவியானவர் இருக்கிறாருனாக்கா நமக்குள்ள போராட்டம் இருக்கிறது. எத்தனை புரிஞ்சுச்சுங்க? So the struggle is real. அதனால தான் முதலாவது நான் எனக்கு சொல்ல வேண்டிய இந்த செய்தியில முதல் காரியம், the struggle is real. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில போராட்டம் என்பது நிஜம். வாழ்க்கை என்பது போராட்டமே, அது நல்லது ஒரு போராட்டமே. தேவனுடைய வார்த்தை இருக்குது, ஆவியானவர் நம்மளோட கூட, நமக்குள்ள போராட்டம் இருக்குது. எப்போ நம்ம உயிரோடு கூட இருக்கிறோமோ அப்படின்னா நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது, உள்ளத்துல போராட்டிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. 17 பார்க்க, the flesh desires what is contrary to the spirit. மாம்சம் நமக்குள்ள ஆவியானவருக்கு எதிரான காரியங்கள் தான் அது கேட்குது. அப்ப அது ஒரு போராட்டம். ஆமென். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எந்த நேரத்தில் டென்ஷன் ஆகுது, எப்போ டென்ஷன் ஆகுதுன்னு சொன்னாக்கா, நமக்கு ஆண்டவரோடு கூட உறவாடணும்னு இருக்கும். ஆனா சோதனை மேல சோதனை. ஆண்டவரோடு கூட எப்படியா தாகத்தோடு கூட பைபிள் ஸ்டடிக்கு போகலாம், தாகத்தோடு கூட சீக்கிரமா போய் அவர் ஆராதிக்கலாம். ஆனா சண்டே மார்னிங் தான் சோதனை, சோதனை, வேதனை, சோதனை மேல் சோதனை போத மாட்டா சாமி. என்னதுக்கு பண்றதுன்னு? ஏன் இந்த சோதனை? ஏன் இந்த சண்டேல தான் கிறிஸ்துவர்களுக்கு மேஜர் ப்ராப்ளம், மேஜர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இல்ல சண்டே நைட்டு சின்ன காரியம், சின்ன பசங்க கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்பா வரலன்னு கேட்கிற ஒருத்தர்கிட்ட, இல்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, எனக்கு ஃபுல்லா ஃபீலிங் ஆயிடுச்சு, அதனால தான் பாஸ்டர் சர்ச்சுக்கே வரல. நான் சின்ன ஒரு வார்த்தை, சிலி பேசுவோம், இப்பதான் திருப்தியா இருந்தது. சின்ன
ஜனங்களை சர்ச்சைக்கு வராம போயிடுறாங்க. உள்ளத்துல போராட்டம், அவங்களுடைய மாம்சம் ஓவர்டேக் பண்ணுது. நமக்கு சமாதானம் வேணும், சமாதானத்தில் நடக்கணும்னு இருக்கும். எதனா நோண்டி விட்டுருக்கோம் பின்னாடி, கோபத்துல எரிஞ்சு விழுந்து. இப்பதானே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், சமாதானத்தோட கூட வந்தேன். பாஸ்டர் சமாதானத்தோட கடந்து செல்லுங்கன்னு சொன்னாரு. சமாதானத்தோட வீட்டுக்கு உள்ள போனாலே அப்படியே ஒரு எரிச்சல். அது எங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சின்ன காரியத்தை பார்த்து அதுக்குள்ளே நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நமக்கு கோவம் வந்துடுச்சு. உள்ளத்துல ஒரு போராட்டம். அங்க அவர் நினைக்கிறோம், என்னடா இங்கத்தான சமாதானத்தை வந்தோம், இப்படி உள்ளத்துல ஒரு போராட்டம் நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியுதுங்க? அப்படின்னா எத்தனை பேருக்கு இப்படி ஆயிருக்குங்க? கொஞ்சம் கை ஊத்துங்க. பாஸ்டர் மட்டும் தான் கை தூக்குறது, பாஸ்டர் மட்டும் தான் இதெல்லாம் ஆகுதா? அப்போ திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்களேன். நீங்க தனி கை ஊத்துங்க பாருங்க. எல்லாரும் எத்தனை பேருக்கு ஆகுதுங்க? நீங்க தனியா இல்லைன்னு சொல்றேன். நாம எல்லாம் இந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம், பாஸ்டரோட சேர்த்து. உள்ளத்துல எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு. இதை செய்யணும்னு நினைக்கிறோம், இதை செய்ய முடியல. அந்த இடத்துல டிசிப்ளின், நான் சொன்னது போல சீக்கிரம் எழுந்து வரணும், தொடர்ந்து வரணும். ஏதாவது ஒண்ணு இல்ல, லேசினஸ். ஒரு அம்மா அவங்களுடைய மகனை 40 வயசு மகனை எழுப்புறாங்க, தட்டி எழுப்புறாங்க. டைம் ஆயிடுச்சுப்பா, சர்ச்சுக்கு போனப்பா. மகன் சொல்ற, போக மாட்டேம்மா. 3 காரியம் சொல்லு, ஏன் அந்த சர்ச்சுக்கு போக மாட்டேன்ற. அந்த சர்ச்சில் இருக்கிறவங்களாம் எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துனே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களே சண்டை போட்டுனே இருக்கிறாங்க. டிராமா குடும்பமாகுதுமா அது, அதனால போறதுல. சப்பா அந்த அம்மா சொல்றாங்க, பரவாயில்லப்பா இருக்கட்டும், நீ சர்ச்சுக்கு போகணும். அப்ப அவர் கேட்கிறாரு, 3 காரியங்கள் சொல்லுமா, ஏன் நான் அந்த சர்ச்சுக்கு போகணும். கர்த்தர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறாரு. எல்லாவற்றத்துக்கும் மேலாக நீ தான் அந்த சர்ச்சு பாஸ்டர்பா. டிசிப்ளின், லேசினஸ். டிசிப்ளினா இருக்கணும்னு ஆசை, ஆனா லேசினஸ். நாம வந்துட்டு இந்த காரியங்களை வந்து நம்ம ஃபேக் பண்ணல. இது வந்து ஒரு போராட்டம், இந்த ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல உண்மைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் இதைத்தான் அழகாக ரோமர் 7 சொல்றாரு. நான் செய்ய நினைக்கிறத செய்ய முடியல, ஆனா செய்யக்கூடாதத செய்யறேன். என் மாம்சம் என்னை கிரியை செய்ய. இதுல இருந்து யார் என்னை காப்பாத்துவாங்க? இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், அவர் மாத்திரமே எனக்கு விடுதலை. என்னங்க, எது செய்யக்கூடாதோ அதை செய்யறேன், செய்ய நினைக்கிறத செய்ய முடியல. அப்படின்னா என்ன? உள்ள வந்து ஒரு போராட்டம், இன்னர் கான்ஃபிளிக்ட். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உள்ளத்துல போராட்டம். இந்த போராட்டம் வந்து எல்லாருக்குமே நிஜமா நடந்து கொண்டிருக்கு. இட்ஸ் ரியல், நீங்க யாரும் ஃபேக் பண்ணல. சோ இந்த இடத்துல நமக்கு என்ன கோபம், அதாவது எப்படியாப்பட்ட கோபம், ஸ்ட்ரகிள், பொங்கி எழுவரும் கோபத்துல. சோதனை நம்மளை இழுக்குது, பயம், நாளை நினைச்சு பயம். 365 முறை வேதத்தை சொல்லி இருக்குது, பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு. இதை நல்லா கேட்டிருக்கிறோம். ஆனா உள்ளது ஒரு பயம். எதனா நடந்துச்சுன்னா, திடீர்னு போயிட்டேன்னா என் பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவாங்க? ஐயோ கடன் இருக்குது, இது கொடுக்கல என்ன ஆகும்? நான் போனாக்கா போவனாங்க இல்ல கீழே போயிடுவேனா? உள்ளத்துல போராட்டம், பயம் அதிகமாகுது. அல்லது நாளை நினைச்சு ஐயோ எனக்கு வேலை கிடைக்கலனா என்ன ஆகும்? டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு.
இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல நாம என்ன பண்ணணும்? ஒருவேளை நீங்க நின்று இருக்கிறீங்க பஸ் ஸ்டாப்ல, யாரோ ஒருத்தர் வந்து உங்க காதுல சொல்றாங்க, நீங்க நின்று இருக்கிறீங்களா, அப்படியே இல்லைங்க, உங்க பின்னாடி யாரோ பாம்பு வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? அட போடா நீ ஒரு பேனிக் தான். அவனை திட்டி இவனை திட்டி அடிச்சு ஒடிச்சு ஜாபு ஜாபுன்னு. ஆனா அதே இல்லம்மா, பேனிக் ஆகாதீங்க, அந்த பாம்ஸ் கார்டும் அங்கதான் இருக்கிறாங்க, பின்னாடி தான் இருக்கிறாங்க. அப்படியா? ஐயோ ஐயோ அம்மா, சரி இல்லை இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு எதுவுமே ஆகாது, அவங்க கவனிச்சுக்குவாங்க, நீங்க மூவ் ஆயிட்டு அவங்கள எட்டி ஒதிக்காத இருந்தா சரி. யாராவது இப்படி சொன்னாங்க என்ன, அவங்க ஃபர்ஸ்ட் பாம் என்ச்சோன்னா பேனிக், அவ்வளோதான். ஐயோ ஆளை விடுறா சாமி, எனக்கு இப்போ 60 வயசோ 70 வயசோ எப்படியோ, ஆனால் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கணும். நான் வீட்டில் எதோ வச்சுட்டு வந்துக்கிறேன், சாம்பார் வச்சுக்கிறேன், கறி குழம்பு செய்து வச்சுட்டு அதை சாப்பிட்டு அது போடுறேன் நான். ஸோ அந்த பேனிக் சுச்சுவேஷன். ஸோ உங்களுக்குள்ள போராட்டம் இருக்குதுன்னு சொல்லும் போது பேனிக் ஆக தேவையில்லை. அதே நேரத்தில் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா, இந்த கோவம் வந்துடுச்சுனாக்கா, அந்த இடத்துல உங்களே நீங்க கண்டம் பண்ண தேவையில்லை. மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ள இருக்குது, ஆவியானவர் உங்களை அதை மேற்கொள்றதுக்கு வழி திறக்கிறாரு. நீங்க உங்களை கண்டம் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன பண்றோம் அநேக நேரத்துல, ஐயோ இது கோவம் வந்துடுச்சு, அதனால நான் சர்ச்சைக்கு போக மாட்டேன், அதனால நான் ஆண்டவரோட கூட பேச மாட்டேன், நான் அதனால மற்றவங்க கூட பேச மாட்டேன், ஆண்டவர்கிட்ட தூரம் போறோம். திரும்ப மறுபடியும் என்ன ஆகுனாக்கா, பழைய காரியங்கள் தான் போயிடுறோம். மறுபடியும் நான் இதை சரி பண்ணிட்ட பிறகு வரேன். அப்ப நீங்க சரி பண்ணிட்ட பிறகு வரேன்னு சொன்னாக்கா, யார் மேல சார்ந்து இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. உங்க மேலதான் சார்ந்து இருக்கிறீங்க, உங்களுடைய பலத்தினால சார்ந்து இருக்கிறீங்க. ஆனா உள்ளத்தின் போராட்டத்தை யார் மேற்கொள்ள முடியும்? யாரோட வல்லமைனா ஆவியானோட வல்லமையில தான் மேற்கொள்ள முடியும். அதனால நீங்க அந்த இடத்துல இருந்து ஓட தேவையில்லை, உங்களையும் நீங்க கண்டம் பண்ண தேவையில்லை. எத்தனை பேர் புரியுதுங்க? ஸோ இந்த ஸ்ட்ரகிள் ஒண்ணுமே இருக்குது. ஸோ ஐயோ நான் மறுபடியும் விழுந்துட்டே இருக்கிறேனே சொல்ல தேவையில்லை. ஆனா இயேசுவே நீ என்னோடு கூட இருக்கிற ராஜா. இயேசுவோட பேர் ரட்சகர், அவருடைய இன்னொரு பேர் இம்மானுவேல். இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட. அவர் உங்களை விட்டு ஒரு நாள் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உங்களுக்குள்ள கோவம் வந்துடுச்சு, அவர் உங்களை விட்டு போயிட்டாரா? உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் உங்களுக்குள்ள போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த போராட்டத்தை எப்படி மேற்கொள்ளணும்னு நான் சொல்றேன். ஆனா போராட்டம் உண்மை. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேங்க. எனக்குள்ள கூட அதே போராட்டம் தான். நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம உயிரோடு கூட இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அப்படின்னா நமக்குள்ள போராட்டம் இருக்கிறது. ஆமா பாஸ்டர், அந்த இடத்துல சொல்ல வேண்டியது, அந்த போராட்டங்கள்ல இயேசுவே இந்த சூழ்நிலையில உம்முடைய உதவி எனக்கு தேவை. ஆமென். இந்த ஒரு மாம்சத்தின் கிரியை மேற்கொள்ள என்னால முடியாது, உம்மால மாத்திரமே முடியும். Hallelujah. So the presence of struggle is not the absence of God. உங்களுக்குள்ள அந்த போராட்டம் இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்குள்ள தேவன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. தேவன் இருக்கிறாரு. The spirit is the reason you feel struggle. ஆவியானவர் அவர் உங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல ஃபைட் பண்றவரா இருக்கிறார். அங்க உள்ளான மனிதனுக்கு அவர் ஊக்குவிக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆக்டிவா இருக்கிறாரு. அதனாலதான் உள்ளத்துல ஃபைட். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்ககிட்ட உங்ககிட்ட வந்துட்டு எந்த விதமான உள்ளத்துல ஒரு போராட்டம் இல்லைன்னு சொன்னாக்கா, நீங்க என்ன இயேசுவே ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யலன்னு அர்த்தம். ஆனா உங்களோட வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னாக்கா, அப்படின்னா நீங்க இன்னும் மாறுதலுக்குள்ள போய் கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவரை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மறுத்திருந்தீங்களா உங்களுக்கு உள்ள இருக்கிற போராட்டம் தெரியாது. வெளியில போராட்டம் தெரியும், பண பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் தெரியும். ஆனா உள்ளத்துல ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்குதுனாக்கா, ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். போராட்டம் சொன்னா தேவன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை.
தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக போராட்டம் பண்ணி இருக்கிறார். ஏன்னா dead people don't fight, alive people do. நீங்க மரித்திருக்கிறவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்க உயிரோடு கூட இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. So don't run from God when you struggle, run to him. உங்களுக்குள்ள போராட்டம் இருக்கும்போது தேவனிடத்திலிருந்து விலகி ஓட தேவையில்லை, தேவன் அருகில் வந்து அவரை நாடுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனை விட்டு ஓடாதீங்க. போராட்டத்தின் மத்தியில கூட அவரையே நாடுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். ஆமென். So the struggle is real. போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிஜம், அது எல்லாருக்குமே உண்டு. இரண்டாவது காரியம், the flesh is weak. மாம்சம் பலவீனதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்க போறார். அந்த காட்டி கொடுக்கிற அந்த இரவுல ஜெபிக்க போறாரு. சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஜெபிங்க, நான் ஜெபிச்சுட்டு வரேன்னு. வந்து பாக்குறாரு, 3 பேர் பார்க்கும்போது அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அங்க ஜெபிக்கிறாரு. ஜெபத்துல அந்த வேர்வையின் துளி ரத்த துளியாக மாறுகிறது. இங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, the spirit is willing but the flesh is weak. உன்னுடைய ஆவி ஜீவனோடு கூட இருக்கிறது, ஆனா உன்னுடைய மாம்சம் பலவீனமாக இருக்கிறது. அப்போ நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, நம்மளுடைய ஆவி ஜீவனோடு கூட இருக்குது, நம்முடைய மாம்சம் பலவீனதா இருக்குது. இந்த மாம்சம் எப்போ மீட்கப்படும் சொன்னாக்கா, நாம மறுரூபமாக்கப்படுவோம். அந்த இடத்துல ஒரு புதிய மாம்சத்தை, புதிய சரீரத்தை தேவன் கொடுக்கிறானாக்கா, அந்த பழைய காரியங்க நான்றதெல்லாம் போயிட்டு இயேசுவை முகமுகமாக பார்க்கும் போது புதிய சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். நான் அல்ல, தேவன் மாத்திரமே தேவனோட பிள்ளையாக இருக்க போறோம். இந்த மாம்சத்துக்கு வியாதிகள் எதுவுமே கிடையாது. அந்த எண்ணங்கள்லாம் போயிட்டு நம்ம புதுசா இருக்கிறோம் மேல போயிட்டு. ஹல்லேலூயா. சோ மாம்சமானது பலவீனமா இருக்குது. Walking by the Spirit and you will not gratify the desires of the flesh. நம்ம ஆவியானவருக்குள்ள நடக்கிறோம்னு சொன்னாக்கா, நம்ம மாம்சத்தின் இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா செல்ஃப் எஃபர்ட் cannot produce victory. சுயத்தினால நாம எல்லாம் முயற்சினால சுய பலத்தினால நாம வெற்றியை பெற முடியாது. ஆவியானவருக்குள்ள ஒப்பு கொடுத்து ஆவியானவருக்குள்ள நடக்கும் போது ஆவியானோட வல்லமை நிமித்தமாக தான் நம்ம மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த இடத்துல புரியுதுங்க? இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, நல்லா தைரியமா சண்டை போடுங்க அப்படி சொல்லல, நீங்க ஆவியானவருக்குள்ள நடங்கன்னு சொல்றாரு. ஆமென். ஆவியானவருக்குள்ள வாக் இன் தி ஸ்பிரிட். சோ இந்த பழைய ஏற்பாடுல நாம் பார்க்கிறோம், சிம்சோன், இன்னைக்கு சாம்சோன் வந்து உட்கார்ந்துக்கிறாரு, சொன்னல சிம்சோன் சொல்றாரு. அவரை பார்க்கும்போது இதுல எல்லாம் படத்துல எல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப நல்ல பலசாலி இப்படி காமிப்பாங்க. ஆனா அவரு மெலிசா தான் இருந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய வல்லமை அவருக்குள்ள வரும்போது சிங்கத்தின் வாயை பிளந்திருக்கிற ஒரு மனிதன், ஆவியானவர் அவருக்குள்ள வரும்போது எத்தனையோ எதிரிகளை, இந்த கழுதையின் அந்த ஜாபோன்ல ஆயிரக்கணக்கான பிலிஸ்தீனர்களை அவர் விழுத்திருக்கிறவர். அவர் பெரிய பெரிய கயிறுங்களை சும்மா நூலு போல அவர் அறுத்து வீசி இருக்கிறாரு. ஆனா அவர் மாம்சம் பலவீனம், மாம்சத்தை ஒரு பெண்ணுக்கிட்ட அவர் கொடுத்துட்ட போது அவர் நினைக்கிறாரு, எத்தனையோ முறை நான் பலனெல்லாம், அதாவது எத்தனையோ விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன், இந்த மாதிரி மாம்சத்தின் காரியத்தை கூட நான் மேற்கொள்ளுவேன். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, அந்த நேரத்துல ஆவியானவர் அவரை விட்டுட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆவியானவர் அவரை விட்டு போகும்போது அவருக்குள்ள பலன் இல்லை. அவர் நினைக்கிறாரு, இந்த சூழ்நிலை கூட நானே மேற்கொள்ள முடியும். அப்ப எதுல நம்பிக்கை வைக்கிறான்னா, தன் மேல நம்பிக்கை வைக்கிறார். நம்முடைய மாம்சம் பலவீனமா இருக்குது, நாம நம்மளுடைய மாம்சத்து மேல நம்பிக்கை வைக்க கூடாது. இதைத்தான் நான் சொல்றேன். எது மாதிரி புரியுதுங்க? அவர் அந்த இடத்துல மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைத்ததுனால அவருடைய கண்ணு போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா கடைசியில தேவனுடைய வல்லமை வரும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம்
ஒரே ஒரு அந்த கட்டடத்தை தள்ளி அதை அழிச்சு போடுறவராக இருக்கிறார் தேவனோட வல்லமையில. இன்னைக்கு பழைய ஏற்பாடு போல ஆவியானவர் நம்மளை விட்டு போக மாட்டாரு. ஆவியானவர் நமக்குள்ளதான் இருப்பாரு. நித்தியத்துக்கு முதிரையிட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனமா கேளுங்க. நாம மாம்சத்துக்கு ஈடுபட்டு 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 அதுக்குள்ளே இருக்கும் போது என்னன்னா, ஆவியானவர் ரொம்ப சைலண்டானவர். அவர் நமக்குள்ள இருக்குவார். அவரோடு கூட உறவாடல, எதுவும் பண்ணாலும் அவர் அமைதியா இருப்பாரு. நாம பாட்டு நம்ம மாம்சத்திலேயே இருப்போம். மனக்கண்கள் திறக்கப்படுறதில்ல, வளர்ச்சி இல்லை, பண்ற காரியங்களை திருப்ப திருப்பம் பண்ணிட்டே இருப்போம். இது புரியுதுங்க? ஏன்னா நம்முடைய மாம்சத்து மேல டிபெண்ட் ஆகிறோம். நேத்து அந்த மாம்சத்து மேல டிபெண்ட் ஆகுறதுன்னு என்னன்னு நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். நேத்து நடந்துச்சு ஒரு காரியம் இந்த இடத்துல. நான் வெளியே பிள்ளைங்களுக்கு எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்னோட கார் எடுத்துட்டு வந்தேன். இந்த பக்கம் வீட்டு எதிரில் ஒரு ஆட்டோ இப்படி வச்சுட்டு இருந்தாங்க. இப்படி வைக்கிறது பதிலாக இப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க. ரோடு பாதி, என்னுடைய கார் பாதி. அப்படின்னா சென்டரில் வந்துட்டு ஒரு பைக் மட்டும் தான் போவோம். இந்த பக்கம் ஒரு தண்ணீர் டேங்கர், அந்த அந்த பர்டிகுலர் டேங்கர் நின்றுட்டு இருக்கு. ஸோ நான் நிற்க வைக்கும் போது அவங்க வந்துட்டாங்க. சரி பார்த்தா சரி பரவாயில்ல எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் போகிறேன். நான் நீங்கள் காரை நிற்க வைக்கக்கூடாது, உள்ளே நிற்க வைக்கணும். ஏன்னா என்னுடைய டேங்க் போயிட்டு வருது காலில். நான் சொன்னேன் போயிட்டு வரேன், நீ ஆட்டோ எடுத்துக்கப்பா, இது ஏன் வீட்டை வச்சிருக்கிறேன். உடனே என்ன ஆகுனாக்கா நமக்கு ஓகே இது பாருங்க, இது இந்த அப்படி சொல்லும் போது யாருன்னா ஒருத்தர் நமக்குள்ள ஒரு வெறி வருது, ஒரு கோபம். என்னுடைய கார் எடுக்க சொல்றாங்க, ஏன் வீட்டை எடுக்க சொல்றாங்க அப்படின்னு போது என்ன ஆகுனாக்கா மாம்சம் வெளியே வருது. சரிங்களா? ஸோ அப்படி ஒரு அந்த இடத்துல டஃப் ஆகுது. ஸோ பிள்ளைங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு நியாயம் வேணும். அப்போ அந்த இடத்துல சரி அப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆர்குமெண்ட்ஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அப்போ சொல்ல நான் சொன்னேன் என் வீட்டை நான் வச்சுக்கேன் காரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆட்டோ எடுக்க சொல்லு. இல்லை ஆட்டோ சொன்னால் உங்களை எடுக்க சொல்ல முடியாது, நீ பார்ப்பா உன்னோட இது, நான் இவ்வளோ இடம் விட்டுருக்கிறேன் போய்க்கோ, நான் உள்ளே வைக்க முடியாது, பார்க்கிங் பண்ண முடியாது, நான் இங்கே தான் வைக்குவேன், என் வீட்டு வச்சிருக்கிறேன், மற்றவங்க வீட்டு வைக்கல. ஆட்டோலாம் அவங்க எங்கேயோ இருக்கிறவங்க இங்கே வச்சிருக்கிறாங்க, அவங்கள எடுக்க சொல்லிக்கோ. சரி சொல்கிறாரு, ஓகே நீ வச்சு பாரு, வண்டிக்கு எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா எனக்கு தெரியாது, சரி பண்ணுறதை பண்ணிக்கோ. ஆனால் அந்த வார்த்தை எனக்கு வண்டிக்கு அப்படி ஆகணும் போது ஸோ அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி உள்ள ப்ரேயர்லாம் ஸ்டார்ட் ஆகுது, உள்ளே உட்காந்தேன். என்னால் பார்க்க முடியல. இப்போ ரிசர்ச் பண்ணேன் என்ன பண்ணுறாங்க, எப்படி தண்ணியெல்லாம் என்ன போகுதுன்னா நம்ம கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சோம் என்ன அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால போலீஸ் கம்ப்ளைண்ட்லேருந்து லீகல் நோட்டீஸ் வரைக்கும் 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய வண்டியை ஏன் இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் என்ன ஆகுனாக்கா ஒரு மாம்சம். ஆனால் கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு ஏதோ ஒரு சேஞ்ச் எனக்குள்ளவே. அந்த மறுபடியும் அந்த பிள்ளைங்க வர காட்சி, இந்த இடம் என்னுடைய இடம் கிடையாது, இது தேவனுடைய இடம். நான் இப்போ அவங்ககிட்ட நின்னாக்கா, நான் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நம்ம ஒரு நல்ல புது காரில் போயிட்டுருக்குறோம், ஒரு பிபிஎம்பி கார்பேஜ் லாரி போயிட்டுருக்குதுங்க. அந்த கார்பேஜ் லாரியை போயிட்டு இடிச்சாக்கா நம்ம காருக்கு பிரச்சனை வருமா, நம்ம கார் மேலே ட்ரினாட் அடிக்குமா, இல்லை பிபிஎம்பி இது அந்த லாரிக்கு கெட்டு போயிடுமா? அப்போ நாம் என்ன பண்ணோம், நாம தான் தூரத்தில் இருக்கணும். ஸோ நான் நினைச்சேன் அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் அவங்க அப்படி பேசுகிறாங்க, நாம அந்த இடத்துல விட்டு கொடுத்தா என்ன? ஸோ இந்த யோசனை வந்துட்டே இருக்குது. ஸோ அந்த டென்ஷன் இருந்துச்சு. அப்புறம் அதுக்குள்ளேயே கூப்பிட்டாங்க, மறுபடியும் அவங்க வந்துட்டாங்க கார். ஸோ இப்போ போய் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, என் கார் நிற்க வச்சுருக்கிறாங்க, எனக்கு முன்னாடி அவங்களது லாரியில் நிற்குது, இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. சரி பார்க்கும்போது என்னோட மைண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த கோபம் அந்த வெறி எங்கே போச்சுன்னு தெரியாது, கம்ப்ளீட்டாக சேஞ்ச். சரி நம்ம பேசுனேன், என்னப்பா பிஸ்னஸ் பண்ணுறியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, சாஃப்டாக. சரி பேசும்போது ஏன்னா அவர் அங்கேருந்து பேசும்போது நிற்க வச்சுட்டு அந்த இடிச்சுடுவேன் பண்ணுறவெல்லாம் அது பண்ணல, அங்கே நிற்க வச்சுட்டு சொல்லிக்கிறாங்க போய் கார் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னாங்க, இந்த ஆட்டோ இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிடுவேன், இந்த ஆட்டோ இருக்கும்போது தான் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. சரி நான் அதிகமாக நிற்க வைக்கிறதுல வைக்கலாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சுட்டேன்.
அப்புறம் அவர் எத்தனை போரல் வச்சிருக்கிறாரு, எத்தனை பேர், ஃபுல் டீட்டெயில்ஸ் அவளே என்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. முதல்ல அவளை இருந்து இது பண்ணது இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்சு. என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், இன்னும் எனக்கு பத்தில் எனக்கு வேணும், தண்ணி கொடுக்குறோம், நிறைய பேர் தண்ணி கொடுக்குறோம், உனக்கு வேணும் சொல்லு, இங்கே இருக்கிறவங்க நானும் உனக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஏன் முதல்ல எனக்குள்ள அந்த மாம்சத்தில் நான் ஏன் என்கிட்ட சொல்லணுன்ற மாம்சத்தின், ஏன்னா மாம்சம் பலவீனம். அதில் எத்தனை ஒருவேளை நான் அங்கே போயிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ட்டு போயிருக்கணும், அவங்களும் வந்திருப்பாங்க. ஏன் இத்தனை காரியங்கள்? ஆனால் ஒரு வார்த்தை கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடத்துல ஆவியானவர் சொல்கிறத கேட்டு தாழ்மையாக இருந்தேனாக்கா இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்துட்டு நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். சில நேரங்களில் என்னுடைய மாம்சம் எதற்காக ஏன் ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நமக்குள்ளே வரோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இந்த தேகம், இந்த உள்ளம், இது எனக்காக இல்லை, இது அவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. நான் சுயத்துக்காக வாழ்றதில்ல. மற்றவங்க யார் நம்மளை சொன்னாலும் கூட பரவாயில்ல, நாம விட்டு கொடுத்து போகலாம், தாழ்மையாக போகலாம், அதில் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். யோசித்தோம் நம்ம இவெல்லாம் இந்த டேங்கர் வச்சு போகிறாங்க, ஆனால் இந்த இடத்துல மற்றவங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது, நான் தடையாக இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்து போகலாம். ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, ஃப்ரீயாக போனாங்க, வேஸ்ட்டு முடிச்சுட்டு போயிட்டோம். எத்தனை பேர் புரியுதுங்க? மாம்சம் பலவீனதாக இருக்குது, அதில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. என்னால் முடியும், இவ்வளோ கூப்பிடலாம், லாயர் வந்திருப்பாங்க, போலீஸு, எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு பிரச்சனைகள். ஆனால் அதுக்கு தடை பண்ணலாம். ஸோ மாம்சத்தில் நம்பிக்கையாக நம்ம இருக்கக்கூடாது, தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஸோ I can control my anger, I can handle this temptation, I can manage this pressure. Without dependence on God, strength quietly lives. என்னால் இந்த கோபத்தை சமாளிக்க முடியும், என்னால் இந்த சோதனையை மேற்கொள்ள முடியும், என்னால் இந்த போராட்டங்கள், இந்த ப்ரெஷரை கூட மேற்கொள்ள முடியும்னு சொல்லும் போது நம்ம மேலே, மாம்சத்து மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோன்னு சொன்னாக்கா நம்மளுடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த போராட்டம், இந்த மாம்சத்துக்கு மேற்கொள்வதுக்கு ஒரே ஒரு ஆன்சரு ஆவியானவர் தான். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஆவியில நடங்க. ஹல்லேலூயா. இது மாதிரி புரியுதுங்க? ஸோ நான் இதை முடிச்சிடுறேன். The Spirit is the answer. ஒவ்வொரு நாளும் நான் ஆவியானவர் மேல, ஒவ்வொரு நிமிடமும் ஆவியானவர் மேல சார்ந்து நடக்கிறது. If you are led by the Spirit, if you walk in the Spirit, if you walk by the Spirit, ஆவியானவர் உணர்த்ததுனால நடக்கிறவர்களுக்கு விடுதலை. எப்படிங்க ஆவியானவர் நடத்துறாருன்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், அது கூட ஆவியானவர் உணர்த்துதலை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நமக்குள்ள அவர் டிசையர், ஒரு ஆசையை தூண்டுறாரு. அவர் கொடுக்கிற புதிய ஆசைகள்ல நாம நடக்கிறவர்கள். அவருக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம். அவர் நமக்குள்ள ப்ராம்ப்டிங் கொடுக்கிறாரு. அவர் ஏதோ ஒரு காரியம் சொல்றாரு, அந்த வார்த்தையை விட்டுட்டு போறது இல்லை. அந்த வார்த்தை என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கிறது. அது வீட்டில் இருக்கலாம், சபையில இருக்கலாம், வேலையில இருக்கலாம். அவருடைய நாம மகிமைக்காக என்ன அந்த காரியங்கள்னாக்கா, இந்த நம்ம படிச்ச காரியங்கள், இன்னும் சுயத்துக்கு, பெருமைக்கு, இதுல எல்லாம் இல்லாம சமாதானம், பொறுமை, அன்பு, மகிழ்ச்சி, கட்டுப்பாட்டு, கருணை, சாந்த குணம், இதுக்குள்ள ஆவியானவர் நடத்துறவரா இருக்கிறார். முதல்ல பிரிவினை, மற்ற இச்சைகளின் காரியங்களை சொல்றவரா இருக்கிறார். ஸோ அப்படின்னாக்கா ஆவியானவரை சார்ந்து இருக்கிறது ஒரு ரூல்ஸ் கிடையாது, அவரோடு கூட உறவு. ஒவ்வொரு நாளும், எல்லா நேரத்திலையும், இந்த தீர்மானத்துல, எந்த காரியத்துல பார்க்கும்போது கூட நம்ம அவரை சார்ந்து இருக்கும் போது அவர் தான் நம்மளை வழி நடத்துறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. So the struggle is real, the flesh is weak, the spirit is the answer. நமக்குள்ள போராட்டம், அது நிஜமா இருக்குது. நம்முடைய மாம்ச பலவீனம், இதை நம்பக்கூடாது, இது மேல நம்பிக்கை வைக்க கூடாது. ஆனா ஆவியானவர் தான் எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறாரு. அவருக்குள்ள நடக்கலாம். எப்படிங்க நடக்கிறதுன்னு சொல்லும் போது, காலையில ஒவ்வொரு நாளும் நம்ம எழுச்சிக்கும் போது, போனை எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்ட்ரெஸ்ல போறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய காரியம், ஆவியானவரே என்ன நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இன்றைக்கு நீங்க வழி நடத்துங்க, நீங்க பேசுறத நாங்க கேட்கட்டும், இயேசுவை வெளிப்படுத்துங்க. அப்பாவுடைய அன்பை மற்றவங்களை நான் எதுக்காக எதிர்பார்க்கல, அவங்களுடைய அன்புக்கு எதிர்பார்க்கல, ஆனா இயேசுடைய அன்பை காமிச்சிடுங்க நீங்க போதும். நான் ஒவ்வொரு முறையும் இதை மறந்து போறேன், மிஸ் பண்ணிடுறேன், என் மாம்சம் பலவீனமா இருக்கு, ஆனா நீங்க எனக்கு பலத்தை தாங்க, நான் உமக்குள்ள நடக்கணும். Let us be aware. Hallelujah. Holy Spirit, I want to walk with you. I know you are inside me. நீங்க எனக்குள்ள வாசம் செய்றீங்க.
நான் உமக்குள்ள நடக்க எனக்கு பலத்தை தாங்க. ஆமென். சதிகால ஏஞ்சோன்னு இவ்வளவுதான் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நல்லா அவரோட கூட ஜெபிக்கலாம். ஏஞ்சோன்னு என்ன பண்ணோன்னா போனை எடுத்து வச்சு பார்க்கறது வேணாம். நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது, இன்னும் அதான் தெரில, அதுக்குள்ள என்ன கலக்கம் ஆயிடுச்சு, இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், ரிசல்ட் வராது வரட்டும், எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணுகிறோம். ஆமா, எத்தனை பேர் நாளைக்கு லீவ் போடுறீங்க? சும்மா கை எடுத்துங்க பார்க்கலாம். ஐயோ பாஸ்டர் கை தூக்கிட்டேன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வரலையே, நான் மாட்டிக்குவேன்னு. ஸோ ஃபோன் வேணாங்க, ஸ்ட்ரெஸ் வேணாம். ஆவியானவரே நீங்க என்ன நடத்துங்க. இரண்டாவது பார்க்குறோம், ப்ராக்டிஸ் மூமெண்ட் பை மூமெண்ட் டிபெண்டன்சி. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நிமிஷமும் அவரை சார்ந்து இருக்கிறதுக்கு நாம ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய படங்கள்ல பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? என்னங்க சாப்பிட்டீங்களா, என்னங்க பால் சாப்பிட்றீங்களா, என்னங்க வெளியே போறீங்களா, என்னங்க சாப்பிட்றீங்க, என்னங்க எப்படிங்க இருக்கிறீங்க. இதை கேட்டு 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 மனைவிங்க பழகிட்டு இருப்பாங்க. நல்லது. அதே மாதிரி நாம் என்ன பண்ணோம், ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க, ஆவியானவரே என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண வைங்க, ஆவியானவரே சோதனைக்குள்ள கிள்ளி விழுவாத என்னை வழி நடத்துங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது நமக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சுன்னா அவங்க கிட்ட இவங்கிட்ட ஓடுறோம். வேணா, எங்க ஓடுறீங்க? நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, அவரோடு கூட பேச பழகுங்க. ஆவியானவர் சொல்லாம சொல்றாரு, வாங்க என் கூட பழகுங்க, நான் உங்களுக்குள்ள தான் இருக்கிறேன்னு. நீங்க சொல்றீங்க, ஆவியானவரே எனக்கு தெரியும் நீங்க உள்ள இருக்கிறீங்கன்னு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வெளியில இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் பேசிட்டு அப்புறம் வந்து உங்ககிட்ட உதவி கேட்கிறேன். ஐயோ இவங்க திட்டாங்க, அவங்க திட்டாங்க, என்னை திட்டுறத வரலரே, என்னை கொஞ்சம் திட்டுருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஐ மீன், அதுக்கு பதிலாக அவரோட கூட எப்பங்க பிஃபோர் டிசிஷன்ஸ், எந்த ஒரு தீர்மானம் எடுக்க முன்னாடி, ஆவியானவரே நீங்க எனக்கு வழி நடத்துங்க, நான் இவங்ககிட்ட பேச போறேன், என் குடும்பத்தோட கூட பேசணும், எனக்கு அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் கோபமா இருக்குது, ஆனா கூட நீங்க உங்களுடைய அன்பின் வார்த்தை கொடுக்க, பொறுமையின் வார்த்தை கொடுக்க, கட்டுப்பாட்டுக்குள்ள நடத்துங்க. ஹல்லேலூயா. எனக்கு திடீர்னு ரியாக்ஷன் பண்றேன். நான் ரியாக்ஷன் பண்ணாம உம்முடைய வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்றவர்களாக, நீங்க சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுத்து நடத்துறவர்களாக. அப்ப அதுக்கு பிராக்டிஸ் பண்றோம். நாம எதனா ஒரு நேரத்துல நான் சொன்னது போல அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் லீட் மீ, ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷன் கூட ஆயிடுச்சு, அந்த இடத்துல கூட ஆவியானவரே நீங்க தான் என்ன நடத்துங்க. ஆவியானவர் அவ்வளவு கிருபையாக நடத்துறாரு. எதுவுமே புரியுதுங்க? காலையில ஏஞ்ச உடனே போன் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லை, ஆவியானவரே நீங்க என்ன வழி நடத்துங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியத்துல ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கிற போது, ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது, பிள்ளைங்கிட்ட பேசும்போது, கணவன்கிட்ட பேசும்போது, மனைவி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, நீங்க தான் என்ன வழி நடத்தணும். அப்படின்னா அவர் உணர்த்தப்படுற காரியங்கள் நமக்கு கேட்கும், நடப்போம். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம், ரிட்டர்ன் குவிக்லி when you fail. ஃபெயில் ஆயிடுறோம். எப்படி? 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் இல்லை, காலேஜ்ல ஃபெயில் இல்லை, நாம கோவம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆண்டவரே இனிமே நான் கோவம் பண்ண மாட்டேன், நான் கோவம் வந்துடுச்சு அப்படின்னா ஃபெயில் தானே. இவங்களை திட்டக்கூடாது, பின்னாடி பேசக்கூடாது, பேசிட்டோம் ஆனா ஃபெயில் தானே. அப்ப என்ன பண்றோம் நம்ம, ஐயோ இவங்களை திட்டோம், இது பண்ணிட்டோம், திரும்ப நான் சர்ச்சைக்கே வருவேன் கொண்டாலும். இல்ல போய் ஒளிஞ்சிக்காதீங்க. ஆதாம் ஏவாளுக்கு தான் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. டோன்ட் ஹைட், டோன்ட் டிலே, டோன்ட் கண்டம் யுவர் செல்ஃப். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன காரியங்கள் வந்தாலும் கூட நம்ம என்ன பண்றோம்னா, பேசுறதுல நாலு கணக்கில் பேசுறதுல. அப்போ அவர் என்ன பண்றாரு, அவங்க ஃப்ரெண்டு கூட எல்லாம் போயிடுறாரு. ஃப்ரெண்டும் கூட போய் பேசி 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 வரும்போது கூட அவங்க மனைவி இருக்கிறாங்கன்னு அப்படியே பார்க்காம அப்படியே தூங்கிறது. இப்படியே நாளுக்கு நாள் சண்டையில் பேசினா டிஸ்டன்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற உறவு தூரம் ஆயிடுது. அதுக்கு பதில் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சாரி இனிமேல் நான் அது பண்ண மாட்டேன், போயிட்டே இருங்க. கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைங்களோட கூட, உறவினரோடு கூட, சபையில கூட. அப்படி இருக்கும்போது தேவனோட கூட சொல்லுங்க, அப்பா நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், உன்னுடைய கிருபை தாங்கப்பா. அவர் மன்னிக்கிற தேவன். ஆமென். அப்போ நீங்க மறுபடியும் கீழே விழுக தேவையில்லை, ஒளிஞ்சிக்க தேவையில்லை. அவரோடு கூட உடனடியாக மறுபடியும் சீக்கிரம் வந்துருங்க, அவர் கூட உபரவாதம் ஆயிடுங்க. So come to him.
quickly. Say, Jesus, thank you, I still belong to you. நான் உமக்குள்ள நீதிமானா இருக்கிறேன், என்னை வழி நடத்துங்க. Continue walking. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நடந்து போயிட்டு இருக்கிறேன், நம்ம இந்த ஃபோன் எடுத்துன்னு போகிறோம், திடீர்னு கால் தடி கீழே வந்து ஃபோன் கீழே வந்துச்சு. ஐயோ, ஃபோன் கீழே வந்துச்சு. ஸோ அப்படி விட்ட போகிறீங்க, கால் போன பரவாயில்ல, ஃபோன் எடுத்துக்கிறீங்கல்ல. ஸோ தவறி கீழே விழுந்துட்டாலும் போது உடனடியாக அவரோடு கூட பேசலாம். கெட் கனெக்டட். மறுபடியும் நடந்து போங்க. ஆவியானவரே நடத்துங்க. தேங்க்யூ. நீங்கள் விழுந்த போது கூட நீ என்னோடு கூட இருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்கிற தேவன் இயேசுவே, நீர் எனக்குள்ள இருக்கிறீங்க. இந்த இன்னும் பெரிய ஆபத்துலேருந்து விலகி என்ன நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். நடந்துனே போங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. ஸோ உங்களை கண்டம் பண்ண தேவையில்லை. வீட்டில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, திட்டிட்டீங்க, அவங்ககிட்ட சாரி கேளுங்க, தேவனோட கூட சாரி கேளுங்க, போயிட்டே இருங்க. இந்த லைசன்ஸ் கிடையாது, இது ஒரு போராட்டம். நீங்க பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்க, நான் பண்ணிட்டீங்க. நீங்க உயிரோடு கூட இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள, அதான் இந்த போராட்டம். வேணுனே 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 கண்டினியூ பண்ணிட்டே இருந்தானாக்கா இயேசு இருக்கிறாரான்னு செக் பண்ணணும். ஆனா நம்ம பண்ணக்கூடாது, ஆனா பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இது போராட்டம். எதுவுமே புரிஞ்சுச்சுங்க? போராட்டம். பின்னாடி பேசணும்னு இஷ்டம் இல்லை, ஆனா பேசிட்டீங்க, இது போராட்டம். கோவம் வரணும்னு இஷ்டம் இல்லை, ஆனா கோவம் வந்துடுச்சு, போராட்டம். நான் டிசிப்ளினா இருக்கணும்னு ஆசை, ஆனா லேசினஸ், போராட்டம். ஆண்டவரோட கூட சொல்லுங்க, அப்பா இனிமே என்னையே நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க தான் வழி நடத்துங்க. வாக்கிங் இன் தி ஸ்பிரிட் இஸ் நாட் பர்ஃபெக்ஷன். ஆவியானவர்கள் நடக்கிறதுல பரிபூர்ண தேவையில்லை, ஆனா பரிபூர்ண சார்ந்துதல், அவரை டிபெண்ட் ஆகணும். தேவன் வந்துட்டு பரிபூர்ணவர்களை தேடல. யார் அவைலபிளா இருக்கிறாங்களோ, யார் தேவன்ல டிபெண்ட் ஆகிருக்கிறாங்களோ அவங்கள தான் தேடுறாரு. இங்க இருக்கிற பிள்ளைங்க நேற்று நடத்தினாங்க, 35 பேர் வந்தாங்க சம்மர் கேம்ப். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். சின்ன சின்ன பசங்க தான் இருந்தாங்க. என்ன குவாலிஃபிகேஷன்? தேவனுக்கு அவைலபிளா இருந்தாங்க. நான் பண்றேன் பாஸ்டர், நான் வரேன் பாஸ்டர், ஓகே நான் வரேன்க்கா, நான் செய்யறேன்க்கா. வேற யாரும் இல்லை, பிள்ளைங்க 35 பேர் அவ்வளோ அழகா நடத்தி செய்து காரியங்கள். நான் அடுத்த வாரத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. இது ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்கிற அகாபே ஃபெஸ்ட்டுக்கு இதெல்லாம் ஃபவுண்டேஷன். ஒரு மாசத்துக்கு நாங்கள் ஃபவுண்டேஷன் போடுறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? எனக்கு ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் உண்மை, மாம்சம் பலவீனமா இருக்குது, ஆவியானவர் தான் அதுக்கு சொல்யூஷன். அவரோடு கூட நடக்கணும். காலையில் ஏஞ்ச உடனே ஃபோன் வேணாம், ஸ்ட்ரெஸ் வேணாம், ஆவியானவரை நீங்கள் உதவி செய்யுங்க. மூமெண்ட் பை மூமெண்ட், ஒவ்வொரு நேரத்துலையும், எல்லா டெசிஷன்லையும், எல்லா கான்வர்சேஷன்லையும், எல்லா விதத்துலையும் ஆவியானவரை நீங்கள் வழி நடத்துங்க. ரிட்டன் குவிக்லி இஃப் யூ ஃபெயில், டோன்ட், அதாவது போய் ஒழிஞ்சிக்காதீங்க, தாமதம் பண்ணாதீங்க, உங்களை நீங்கள் கண்டம் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஏதோ தவறு நடந்துச்சா, கணவன் மனைவியோடு கூட எப்படி பேசுறீங்க, உங்களோட பிள்ளைகளோடு ஆண்டவரோடு கூட பேசி ஒப்புரவாதம் ஆகிடுங்க. அவ்வளோதான், அங்கே தான் வளர்ச்சி இருக்கும். நீங்கள் அப்படி செய்ய செய்ய செய்யனாதுனாக்கா மாம்சத்தின் கிரியைகள் உங்களை விட்டு தூரம் போகிறதா இருக்குது. ஆவியானவர்களை ஆட்கொண்டு வழி நடத்துறாரு. ஆமென். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியும். அவரோடு கூட உறவாட 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 என்ன நடந்தாலும் அவர் ஆட்கொண்டு நடத்துறவராக இருக்கிறார். அன்பினால் அலங்கரித்து ஒரு வெற்றியின் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ உங்களை வழி நடத்துறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நீங்க உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி, எதுல, எந்த இடத்துல போராட்டத்தில் இருக்கிறீங்க? கோபமா, பயமா, பழக்கமா, பெருமையா, இதோ ப்ரெஷரா, இல்லை கம்ப்ளீட்டா எக்ஸாஷன், பிசிக்கலி மென்டலி ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ரகிள் என்ன? சொல்ல வேண்டியதுதான், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. கோபமா, பயமா, பெருமையா, பழக்கமா, அடிக்ஷனா, இல்லை ரொம்ப டயர்ட்னஸ், பிசிக்கல் மென்டலி டயர்டாகிட்டு இருக்கிறீங்களா? இல்லை போராட்டத்தில் நான் மாம்சம் பலவீனம், அதை சார்ந்துடாதீங்க, ஆவியானவரே உதவி செய்யுங்கன்னு. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தி ரியல் பேட்டில், நமக்குள்ள உண்மையான போராட்டம் உள்ளத்தில் நடந்து கொண்டு இருக்குது. மாம்சம் பலவீனமா இருக்கு, ஆவியானவர் பலசாலியா இருக்கிறார். அவர் மேல சார்ந்து கொள்வோமா? எழுமன் என்று எல்லாருமே ஜெபிக்கலாம்.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிக்கிற நிமித்தமாக இங்க இருக்கிற அனைவரும் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் நிமித்தமாக வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்குள்ள உயிரோடு கூட இருக்கிறார். நாம யாரும் தனிமையாக இல்லை, இந்த போராட்டத்துல தனிமையாக இல்லை. இந்த நேரத்துல கூட நாம கேட்க வேண்டிய கேள்வி, நமக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி, ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாரை சார்ந்து இருக்கிறோம்? மறுபடியும் செய்த அதே தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோமா? ஆனா இந்த நேரத்துல ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அந்த பழைய எண்ணங்கள், அந்த ஹேபிட், பழக்கம், அந்த அடிக்ஷன், அந்த பாவம், அந்த பயம், அந்த கோபம், அந்த பெருமை, எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே, ஆவியானவரே, என்னுடைய பலத்தினால அல்ல, ஆவியானவருக்குள்ள நான் நடக்கணும். இந்த போராட்டத்துல நான் தனிமையாக அல்ல. ஆவியானவரே, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, எனக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கிறீங்க. உம்முடைய பலத்தை எனக்கு தரீங்க. உம்முடைய ஆசைகளை நிறைவேற நான் உமக்குள்ள நடக்கணும். என்னோடு கூட பேசுங்க. உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கணும். மாம்சத்துக்குள்ள அல்ல, மாம்சத்தின் கிரியைகள்ல அல்ல, உம்முடைய எண்ணங்கள்ல நான் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா? உங்களுடைய பலவீனங்களை இயேசு இடத்துல சொல்லலாமா? ஆவியானவர்களை சொல்லலாமா? அப்பா, உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களை ஆண்டவரை ரட்சிப்பு கொடுத்தது மாத்திரமல்ல ராஜா, எங்களை தனியாக விடவில்லை ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில கூட உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ள கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நாங்க பலவீனத்துல உம்முடைய பலத்தை கொடுக்கிற தேவன். நாங்க சோர்ந்து போன நேரத்துல, நாங்க ஆண்டவரே அப்பா இந்த சோதனைக்குள்ள போற நேரத்துல ராஜா, அப்பா எங்களை ஆண்டவரை வழி நடத்துற தேவனாக இருக்கிறீர் அப்பா. நீங்க ஆண்டவரே அப்பா, நாங்க டயர்டா இருக்கும் போது கூட எங்களை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. அப்பா, நாங்க சுய பலத்துல இராதபடிக்கு ஆண்டவரே, ஆவியானவரை சார்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆழமாக உம்மை சார்ந்த ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆவியானவர்களை நடக்க எங்களுக்கு ஆண்டவரை கத்து தாங்க ராஜா. அப்பா, எங்களுடைய ஆண்டவரை எங்கள் மேல நம்பிக்கை, மாம்சத்துல நம்பிக்கை அல்ல. நான் இதை மேனேஜ் பண்ணுவேன், நான் இதை செய்ய முடியும்னு சொல்றது அல்ல. இயேசுவை உம்மை சார்ந்து, ஆவியானவரை சார்ந்து, எஸ், உம்முடைய பலத்தினால ஜெயம் கொள்ள, வெற்றி கொள்ள. அது கோபமா இருக்கலாம், பயமா இருக்கலாம், பழக்கமா இருக்கலாம், அடிக்ஷனா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், எக்ஸாஷனா இருக்கலாம், எந்த விதமான காரியமா, எஸ் எஸ் லேசினஸா இருக்கலாம். எல்லாமே ஆண்டவரே இவைகளை மேற்கொள்ள ராஜா உம்முடைய வல்லமை தேவையாக இருக்கிறது. ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க. ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும்போது, தீர்மானங்கள் எடுக்கும் போது ராஜா, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ப்ராம்ப்டிங்ஸ்ல உம்முடைய வல்லமையினால ஆண்டவரே நாங்கள் நிதானித்து செய்கிறவர்களாக, அதிகாலத்தில் எழும்பவுடன் ஆண்டவரே ஆவியானவர் உமக்கு நாங்க ஒப்பு கொடுத்து உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, மொமெண்ட் பை மொமெண்ட் எல்லா நேரத்திலையும் ஆண்டவரே நீங்க என்ன லீட் பண்ணுங்க கேட்டு, நாங்க ஒருவேளை ஃபெயில் ஆனாலும் கூட உடனடியாக உம்மோடு கூட ரீகன்சைல் ஆண்டவரே, உம்மோடு கூட ஒப்புரவாதம் ஆக்கப்பட்டு ராஜா, உம்முடைய பிள்ளைகளாக வெற்றியின் வாழ்க்கை வாழ அப்பா நீங்க என்ன கண்டம் பண்ணல, அதே போல நாங்க எங்களை கண்டம் பண்ணாத படிக்க ராஜா, எல்லா ஆண்டவரே அந்த எண்ணங்களை நீக்கி போடுங்க. ஒளிந்து கொள்ளாத படிக்கு, டிலே ஆகாத படிக்கு உடனடியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ராஜா நாங்க நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நன்றி ராஜா. எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஆண்டவரே 5வது அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள விடுதலை, இந்த விடுதலை ஒரு பாவம் செய்வதற்காக லைசன்ஸ் கிடையாது, ஆனா தேவனோடு கூட உறவாடுவதற்காக. அப்ப என்ன சொல்யூஷன்? ஆவியானவருக்குள்ள அந்த புதிய அந்த உணர்ச்சிகளோடு கூட அப்பா நாங்கள் நடக்கிறவர்களாக. போராட்டங்கள் ரியலா இருக்கிறது, ஆமா, மாம்ச பலவீனமா இருக்கிறது, ஆனா எல்லாத்துக்கும் பதில் ஆவியானவரே அப்பா உம்முடைய பலத்துல நாங்கள் நடக்க எங்களை வழி நடத்துங்க ராஜா. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ராஜா எங்கள் மீது நம்பிக்கை அல்ல, மாம்சத்தின் மீது நம்பிக்கை அல்ல, உம்மை சார்ந்து உம்முடைய வார்த்தை கேட்டு உம்முடைய ப்ராம்ப்டிங்ஸ்க்கு நாங்கள் அப்பா செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவர்களாக இன்றைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குடும்பமாய் ஆண்டவரே அவருக்குள்ள உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய அன்பு, ஏதாவது ஒரு அப்பா உறவுகளில் பிரச்சனைகள் இருந்தாக்கா இப்போதுமே ஆண்டவரே அப்பா உமக்குள்ள ஆண்டவர் ரெக்கன்சல் ஆகி அவர்களும் அதே போல அப்பா ஒருத்தர் மன்னித்து ராஜா உம்முடைய தெய்வீக அன்பால இந்த உறவுகள் ஆண்டவரே சீர்படுத்துங்க, வழி நடத்துங்க ராஜா. அப்பா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நீரே வேலை கொடுத்து வெளிவாசல்களை திறந்து ஆண்டவரே வேலையை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அட்மிஷன் பண தேவைகள் நீர் அற்புதமாக வழி நடத்த போவதற்காக நன்றி ராஜா. சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை நீர் தொட்டு சுகத்தை கொடுத்து வழி நடத்துங்க. குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து மேலும் மேலும் ராஜா உங்களுடைய நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. இந்த அகாப்பே சம்மர் கேம்பாக இருக்கட்டும், ஃபெஸ்ட்டாக இருக்கட்டும், இதில் இருக்கிற ஈடுபடுற ஒவ்வொரு டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற பெரிது விதமாக ஆசீர்வதித்து எடுத்து பயன்படுத்துவதற்காக நமக்கு நன்றி. இந்த சபையில் ஒரு மனிதன் ஆவி இருக்கட்டும் அப்பா, உமக்குள்ள நடக்கிறவர்களாக, ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக மாற்றுங்க. அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் எங்களுக்கான ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனை கண்டு செலுத்தலாம்.